நெல்லை நாங்குநேரியில் இரவு நேரத்தில் அரசு பேருந்தில் இருந்து பயணிகள் நடுவழியில் இறக்கிவிடப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லையிலிருந்து நாகர்கோவில் சென்ற மதுரை பணிமனையை சேர்ந்த அரசு பேருந்து நெல்லை புதிய பேருந்து நிலையம் வந்தது. அங்கு நாங்குநேரிக்கு சில பயணிகள் ஏறியுள்ளனர். நடத்துனர் பைபாஸ் வழியில் பேருந்து எங்கும் நிற்காது என கூறி நாகர்கோவில் பயணிகளுக்கு முன்னுரிமை அளித்து அவர்களையும் பேருந்தில் ஏற்றியுள்ளார். ஆனால் நாங்குநேரி அருகே வந்ததும் புறவழி சாலையிலிருந்து நாங்குநேரி ஊருக்குள் செல்ல பேருந்து திரும்பியது. உடனே அங்கு போகக்கூடாது என கூறி நாகர்கோவில் பயணிகள் சிலர் நடத்துனரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் பதற்றமடைந்த நடத்துனர் நாங்குநேரி பயணிகளை கை காட்டிவிட்டு ஒதுங்கிக் கொண்டார். இதனையடுத்து நாகர்கோவில் மற்றும் நாங்குநேரி பயணிகளுக்கு இடையே நடுவழியில் வாக்குவாதம் ஏற்பட்டதால் பேருந்து நிறுத்தப்பட்டது. நாங்குநேரி பயணிகள் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். மதுரை அரசு போக்குவரத்து கழக பணிமனை மேலாளரிடமும் தொலைபேசி மூலம் புகார் அளிக்கப்பட்டது. நாங்குநேரிக்குள் பயணிகளை ஏற்றி இறக்கி செல்லுமாறு மேலாளர் நடத்துனர் மற்றும் ஓட்டுநரை அறிவுறுத்தியுள்ளார். அதன்பின் போலீசார் எச்சரித்த நிலையிலும் கூட பேருந்து நாங்குநேரிக்குள் செல்லாமல் தாலுகா அலுவலகம் முன்பு பயணிகளை இறக்கிவிட்டு புறவழி சாலையில் சென்றுவிட்டது. இதுகுறித்து போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.